டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அமினோ அமிலங்கள். அமினோ அமிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மொத்தம் 21 அமினோ அமிலங்கள் இருக்குங்க. அதுல வந்து மிக முக்கியமா இருக்கிறது 9 அமினோ அமிலங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு நாம இன்னைக்கு பாக்குறது வேலைன். இதோடைய செயல்பாடுகள் தசை ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்துது. நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படின்னா அந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு வெள்ளை அணுக்கள் தான் இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்துல மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுல இந்த வேலைன்னு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது தூக்க கோளாறுகளுக்கு இதை வந்து அது சரி செய்யறதுக்கு இது உதவுதுங்க. அது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்க உதவுது. இந்த மன அழுத்தமும் பதட்டமும் எப்போ நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்மோன்களோட இம்பேலன்ஸ், அதாவது இம்பேலன்ஸ்டா இருக்கும்போதுதான் இந்த பற்றாக்குறை ஏற்படும். அப்ப அதை வந்து சரி செய்யறதுக்கும் இந்த வேலையின் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அடுத்தது உடல்ல இருந்து நம்மளோட நச்சுக்களை நீக்க உதவுதுங்க. நச்சுக்கள் எப்படி நம்மளோட உடல்ல சேரும்? இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மசாலா பவுடர், கண்டிப்பா நம்ம மஞ்சள் தூள்ல இருந்து சாம்பார் பவுடர்ல இருந்து எல்லாமே நம்ம கடையில தான் நமக்கு வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வெளி உணவுகளையும் அதிகமா நம்ம எடுத்து சாப்பிட்டு இருக்கோம். அப்புறம் பழங்கள் காய்கறிகள் எல்லாத்துலயுமே மருந்துகள் இருக்குங்க. இப்ப இந்த நச்சுக்கள் எல்லாமே நம்ம உடல்ல சேரும் போது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது. அப்ப அந்த நச்சுக்களை நீக்கிற ஒரு பணியையும் செய்யறதுல இந்த வேலைன்னு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கிறது இந்த உயர் ரத்த சர்க்கரை அளவுங்க. யாரை கேட்டாலும் இப்ப நம்ம சுகர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த சுகரை வந்து ஒழுங்குபடுத்துறது இந்த அமினோ அமிலங்கள்ல ஒரு 3 முக்கிய அமினோ அமிலங்கள் இந்த வேலையை செய்யுதுங்க. அது வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இந்த 3ம் சேர்ந்துதாங்க அந்த வேலையை செய்யும். அதுல வந்து பாத்தீங்கன்னா லூசின், ஐசோலூசின் மற்றும் வேலைன் இந்த 3ம் சேர்ந்து அந்த ரத்த சர்க்கரை அளவை குறைக்குதுங்க. இந்த வேலைன் வந்து இதுல இவ்வளவு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வளர்ச்சி ஹார்மோன்களோட உற்பத்தி அதிகரிக்குது. இப்ப வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புரதம். இந்த புரதத்தை கட்டமைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அமினோ அமிலங்கள், அதாவது அதை பில்டிங் பிளாக்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த வளர்ச்சி ஹார்மோன்கள் எப்ப இருந்தே நம்மளுக்கு இருக்கு? கருவுல இருந்தே இருக்குங்க. அந்த கருவுல இருந்தே நம்ம அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்கணும். இப்ப அதுல வந்து அந்த உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த வேலை ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இப்ப இது குறைஞ்சது அப்படின்னா என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் மற்றும் உடல் வளர்ச்சியில தாமதம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உடல் வளர்ச்சியில தாமதம் இந்த பற்றாக்குறையில ஏற்படுதுங்க. அடுத்து அளவுக்கு அதிகமான தூக்கம். இப்ப தூக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறதுலே வந்து ரொம்ப முக்கியமா நம்ம சசி சார் சொல்ற மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நம்ம எப்படி தூங்குறோம் இல்ல, அதான் ஆழ்ந்த ஒரு தூக்கம் அதுக்கு கண்டிப்பா வேணும். இப்ப அந்த தூக்கத்தை வந்து ஏன் ஏன் அந்த தூக்கம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சமயத்துலதான் நம்மளுடைய உடல் வந்து நம்மள மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ரெண்டும் பண்ணிக்குது. இப்ப நம்ம காரை நம்ம சர்வீஸ்க்கு விடுறோம், நம்ம வண்டி ஓட்டிட்டே சர்வீஸ்க்கு விடுவோமா? விட முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். அப்ப அந்த ரெஸ்ட் கொடுக்கறதுக்குதான் அந்த தூக்கம். அப்பதான் நம்மளுடைய உடல் வந்து அத சரி பண்ணிக்கும், அதாவது மெயின்டெனன்ஸ் ரிப்பேர். அடுத்து அதிவேகத்தன்மை. அதிவேகத்தன்மைனா ஹைப்பர் ஆக்டிவிட்டி நம்ம சொல்றோம். ஒரு பதட்டமான நிலை, இந்த அதிவேகத்தன்மை இது எல்லாமே இந்த பற்றாக்குறையினால ஏற்படுங்க. அடுத்தது ஹைப்பர்கினீசியா. ஹைப்பர்கினீசியாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கைகள்ல ஒரு நடுக்கம், ஒரு இல்லாத ஒரு பய உணர்வு, பதட்டம் இது எல்லாமே ஏற்படும். அது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்சன் நம்ம சொல்றோம். இந்த பார்க்கின்சன் நோய் இந்த ஹைப்பர்கினீசியாங்கிறத நம்ம சொல்றோம். அடுத்தது ஹைப்போட்டோனியா, குறைந்த தசை வளர்ச்சி. இந்த தசை வளர்ச்சிக்கு முக்கியமானது வந்து நம்ம அந்த புரதம் நம்ம சொல்றோம். அந்த புரதத்துல இந்த வேலையின் குறைபாடு இருந்தாலும் இந்த விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பசியின்மை. பசியின்மை எப்ப ஏற்படுங்க நம்மளுக்கு? எப்ப நம்ம சாதாரணமா நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடும்போது நம்மளுடைய மெட்டபாலிசம் நம்மளோட பாடியில சரியா இருக்கணுங்க. மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், சாப்பிடுறது வந்து செரிமானம் ஆகணும். செரிமானம் ஆகும்போது அந்த உடல்ல நம்மளோட அந்த சத்துக்கள் பிரிக்கப்படணுங்க. சத்துக்கள் பிரிச்சு எல்லா பக்கமும் அந்த சத்துக்கள் போய் சேரணும். அதுக்கப்புறமா இந்த கழிவுகள் வெளியேற்றப்படணும். இப்படி இருந்தா மட்டும்தாங்க பசி ஏற்படும். சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க, பசித்து புசி. இப்ப பசி இல்லாம நம்ம உணவை எடுத்துக்க கூடாதுங்க. அப்ப இந்த பசியின்மை ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்ப இந்த வேலை வந்து ரொம்ப முக்கியம். இந்த வேலை எந்தெந்த உணவுகள் அதிகமா காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூசணி விதைகள், யோகட். யோகட்ங்கிறது தயிர் தாங்க.
அடுத்து டோஃபு. டோஃபுங்கிறது வந்து இப்ப நம்ம பன்னீர் சொல்றீங்களா, பன்னீர் வந்து பால்ல இருந்து தயாரிக்கிறோம். இந்த டோஃபு வந்து சோயா பால்ல இருந்து தயாரிக்கிறதுங்க. அடுத்தது மொச்சை கொட்டை, பச்சை பட்டாணி, ஓட்ஸ், டூனா அப்படிங்கிற ஒரு வகையான மீன், கோழி இறைச்சி, இதுல எல்லாமே இந்த வேலைன் அதிகமா காணப்படுதுங்க. அடுத்தது இப்ப உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும் அப்படிங்கிற புத்தகத்துல டாக்டர் ரே ஸ்ட்ராண்ட் ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காருங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உணவுல ஊட்டச்சத்து வந்து சமநிலையா இருக்கணும் அப்படின்னா நாம எடுத்துக்கிற உணவுகள்ல ஊட்டச்சத்துக்கள் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 40% கார்போஹைட்ரேட், 30% புரதம், 30% கொழுப்பு. இதுதாங்க சரியான சமநிலைன்னு சொல்றோம். இதுல ஏதாவது புரதம் தாங்க இதுல ரொம்ப முக்கியம். புரதம் இல்லாத உணவை நம்ம எடுத்துக்கிட்டா அதை வேஸ்ட் நம்ம சசி சார் சொல்லுவாரு. அதனால கண்டிப்பா இதை வந்து ரொம்ப முக்கியமா இதுல வலியுறுத்துறாங்க. அதுல சொல்றாங்க பாருங்க, யூ நீட் மோர் ப்ரோட்டீன் அட் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரி டே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்ல ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம வேலை பாக்குறோம். நைட்ல நம்மளோட பாடி மெயின்டெனன்ஸ் பேர் பண்ணுது. இப்ப காலையில அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பாடி அந்த நாளுடைய வேலையை நம்ம ஆரம்பிச்சு நல்லா ஆக்டிவா நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு புரதம் தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதானங்க நம்மளுக்கு உடல்ல ஒரு கட்டமைப்பு. அப்போ ஒரு பில்டிங் பிளாக்ஸ். ஒரு பில்டிங் நம்ம கட்டுறோம் அப்படின்னா அதுல வந்து ஒவ்வொரு செங்கல் சொல்றோம் இல்லைங்களா, அந்த செங்கல் நல்லா இருக்கணுங்க. இப்ப அந்த ஒரு செங்கல் சரியில்லை அப்படின்னாலும் அந்த பில்டிங் எப்படி நல்லா இருக்காதோ அந்த மாதிரி இந்த புரோட்டீன்ல இந்த அமினோ அமிலங்கள், இந்த அமினோ அமிலங்கள்ல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரதம் வந்து நம்ம பருப்பு வகைகள், பயிர் வகைகள் அதிகமா காணப்படுதுன்னு பாக்குறோம். அதுலயும் நாம சாப்பிடுற உணவு பருப்பு வந்து சரியா நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லைன்னு தாங்க நம்ம சொல்லுவோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பருப்பை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி 4 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அடுத்தது பயிர் வகைனா 8 மணி நேரம் ஊற வச்சுதான் சமைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஊறி அது உப்பி வரும் இல்லைங்களா, வரும்போதுதான் அதுல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்ப அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போதுதான் இந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த வேலின், ஐசோலிசின், இந்த அமினோ அமிலங்கள் எல்லாமே அதோடைய ஆஹ் வேலையை செய்யுங்க. அப்ப அந்த வேலையை செய்யறதுக்கு நாம அந்த இது கொடுக்குறோமா அப்படின்னா அது இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு சாதாரணமா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ உடல் எடைக்கு 1 கிராம் புரதம் கண்டிப்பா தேவைங்க. உதாரணமா 60 கிலோ எடை இருக்கிறவங்களுக்கு 60 கிராம் புரதம் தேவைப்படுங்க. அப்ப நம்ம இது எப்படி நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தாங்க நம்மளோட நியூட்ரிலேட்ல வரப்பிரசாதமா கிடைச்சிருக்கிறது ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர். இது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ, அரை கிலோ, 200 கிராம் அப்படிங்கிற அளவுகள்ல கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா நம்மளுக்கு இருக்குது வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் வித் கிரீன் டீ. இப்ப இது ஏன் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இப்ப கொழுப்பை வந்து அதாவது கொலஸ்ட்ரால பேலன்ஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த கிரீன் டீயோட இந்த புரோட்டீன் எடுத்துக்கும் போது நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் இப்ப நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷா நம்ம புரோட்டீன் எடுத்துக்கும் போது நம்ம ஆக்டிவா இருப்போம். கிரீன் டீ வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீலிங்க கொடுக்குங்க. அதுக்காக தான் இதுல நம்மளுக்கு வந்து நம்மளோட இந்த டயட்ரி என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒருவேளை அந்த ஒரு ஸ்கூப் எடுப்போம் இல்லைங்களா, அதுல வந்து வேலைன் வந்து இதுல 400 மில்லிகிராம் இருக்குங்க. அப்ப இது நம்ம ரெகுலரா நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப உதவும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ மேடம்.